எந்த ஜீவராசிக்கும் கெடுதல் நினைக்காது. என் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? சின்ன குழந்தை ஆசையா சேர்த்து வச்ச உண்டியலை பூனை தள்ளிவிட்ட மாதிரி என் பொண்ணு ரொம்ப நொறுங்கி போயிட்டா. ஊருக்கெல்லாம் சுவடி பார்த்து சொல்றனா என் குடும்பத்துல என்ன நடக்கும்னு பார்க்காம போயிட்டேன்னு. இந்த சோகத்தில இருந்து என் பொண்ணை நான் எப்படி தேர்த்தி கொண்டு வர போறேன்? மகேஸ்வரி, 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 கதவு தரேம்மா. மகேஸ்வரி, 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 ஐயோ மகேஸ்வரி, மகேஸ்வரி, ஐயோ மகேஸ்வரி, 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 கதவு தரேம்மா. மகேஸ்வரி, இந்த அப்பா விட்டு போயிடாதம்மா. மகேஸ்வரி, ஐயோ மகேஸ்வரி தூக்கு போட்டுறாயா, காப்பாத்துங்கம்மா. அப்பா, அப்பா, அழாதீங்கப்பா. நான் இனிமே இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வரமாட்டேன். இல்லப்பா, என்னால முடியல. அவரு இல்லைங்கிறது என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான்ப்பா இப்படி. 10 நாளைக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணவன் கிடைக்கலன்னு நீ செத்து போயிட்டா. 18 வருஷமா பெத்து வளர்த்த பொண்ணு செத்துட்டான்னு நான் எத்தனை தடவை சாகுறேன். வருஷக்கணக்கானாலும் அவருக்காக காத்திருப்பேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியம்மா. அந்த வார்த்தையை சுமந்த காற்று இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நீ கயற்ற கழுத்துல மாட்டிட்டியம்மா. நீ போயிட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியம்மா. அப்பா, அப்பா, நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. அருணாச்சல ஐயா வீடு திறந்திருக்கு. ஒருவேளை வந்துட்டாங்களோ? இப்பவே போய் பாத்திரலாமா? சரி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? பாத்திரலாம். ஏன் அழறாங்க? என்னாச்சு? மகேஸ்வரி தூக்கு மாட்டிக்கிட்டாப்பா. நல்ல வேலை, நாங்க காப்பாத்திட்டோம். இவர்தான் அருணாச்சலமா? ஏன் தூக்க மாட்டிக்கிட்டாங்க? அதுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையா, அதான் மனசுக்கு தாங்காம தூக்கு மாட்டிக்க போயிட்டா. நாம வந்த நேரம் சரியில்லை, போயிட்டு காலையில வருவோம். ஐயா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஐயா. சரிம்மா, என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி.
என்ன இது? அருணாச்சல ஐயா வீட்டுக்கு காலையில போனப்போ வீடு பூட்டி இருந்துச்சு. இப்போ போனப்போ அவரு பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணி காப்பாத்திருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? தேடி போற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை. இனிமே இங்க எந்த மாதிரி பிரச்சனை எந்த ரூபத்துல வரப்போகுதோ பார்க்கலாம். இந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது சாமி. இன்னைக்காவது நாகமணியை கண்டுபிடிச்சிடணும். கடவுளே, இன்னைக்கும் நாகமணி கிடைக்கலையே. இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி கஷ்டப்படணும்? எத்தனை நாளைக்கு இப்படி ரெட்டை வாழ்க்கை வாழணும்? நாகராஜா, என்ன நாகராஜா, உனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கப் போகிறது? எப்போ நாகவல்லியின் நாகமணி கிடைக்கப் போகிறது? இரண்டு பேரும் எப்போது சர்வலோகம் வரப்போகிறீர்கள்? விடை தெரியாத கேள்விகளாவே கேக்குறீங்களே. பூலோகத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும்னு வேண்டுதலோடைய வந்தோம். வந்த இடத்துல இப்படி நடந்து போச்சு. கண்டிப்பா என் சாபம் தீரும், விமோச்சனமும் கிடைக்கும், நாகவல்லியோட நாகமணியும் கிடைக்கும். நாங்க மறுபடியும் சர்ப்பலோகம் வருவோம். சர்ப்பலோகம் வருவதற்கட்டும், விஜயதசமி வேறு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அப்பா அம்மா வருவதற்குள் நீங்கள் சர்ப்பலோகம் வந்து சேருங்கள். இல்லை என்றால் உங்கள் அப்பா அம்மா கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். நான் வருகிறேன். சரி, நம்ம தங்கச்சியை போய் பார்க்கலாம். சும்மா தேடுன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும் கௌரி. காலையில இருந்து இப்போ வரைக்கும் காடு மேடு எல்லாம் தேடியாச்சு. ஆனா இந்த பொம்பளிமா சந்தியா எங்கேயும் காணவே காணோம். எங்க போனே தெரியல. நாம அந்த சாவி தேடுதா இல்ல அந்த பொம்பளிமா சந்தியாவை தேடுதா? தானா போனவன் தானாவே வந்துருவா. விடிஞ்சா நம்ம சாவி தேடுற வழிய பாப்போம். இப்போ படுத்து தூங்குமா? டேய் குண்டா, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறியடா. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த சந்தியா திடீர்னு காணாம போயிட்டா. எங்க தேடியும் அவ கிடைக்கல. அவ எங்க போனா, என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. ஃபீலிங்கே இல்லாம பேசுறியடா.
மனசுல ஈரமும் இல்லாம பேசுறியேடா. ஹலோ, ஈரம் காரம் மசாலா எல்லாம் மனசுல இருக்கு. அந்த சந்தியாக்காக ஒரு நாள் வேஸ்ட் பண்றது பெரிய விஷயம். நீங்க வேணா அவளை போய் தேடுங்க, நான் சாவியை தர்றப்பா. இப்போ என் கண்ணு தூக்கத்தை தேடுது. பாய் பாய், குட் நைட். என்ன கௌரி இவன் இப்படி பேசுறான்? கடல்ல விழுந்து கல்லு கரையாம இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல கௌதம். ஆமா, நான் கல்லு தான், உங்க தலையில விழாம பாத்துக்கோங்க. தலையில வர விழுமா? கல்லோ தலையோ மவனே, எதுவா இருந்தாலும் வெடி வச்சு உடைச்சிருவேன். இன்னொரு தடவை ஏதாவது பேசின நடக்கிறதே வேற. தூக்கம் வருதுன்னு தானே சொன்னேன், பேசாம படுத்து தூங்குடா. தேங்க்ஸ். அப்புறம் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உம்மா பை இதுல பை. வால்யூமை வேற குறைச்சுக்கணுமா? சரி இவனை விடு கௌரி. நம்ம சந்தியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் காலையிலக்குள்ள ஒரு முடிவு கிடைச்சிரும். படு. நான் எங்க இருக்கேன்? பாலு, கௌரி. நீ 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 நீதான், நான் தான். இல்ல, நீ நீ யாரு? ஏய், உளராதே, என்னை நன்றாக உற்றுப்பார். உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல உத்து வேற பார்க்க சொல்ற. எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? நீயே நானும் சேர்ந்து கும்மி அடிச்சா பாட முடியும். என் கேள்விக்கு பதில் தெரியணும். அதான் உன்னை மகுடியால மயக்கி இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். அவ்வளவுதானா? சீக்கிரமா கேட்டு தொலை, எனக்கு தூக்கம் வருது, நான் போகணும். போகணுமா? போகாம என்ன இங்கேயே இருக்க சொல்றியா? என் கேள்விக்கு பதில் சொல்லாதனால நேத்து வந்த சந்தியாவே இன்னும் போகாம இங்க மரமாகி நிக்கிறா பாரு. நீ என்னடானா இப்படி அவசரப்படுற? நீ என்ன சொல்ற? சந்தியாவை நீ தான் கூட்டிட்டு வந்தியா? உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததுனால அவளை மரமாக்கிட்டியா? ஆமா, அங்க பாரு சந்தியா. சந்தியா, நீ பதில் சொல்லலன்னா உன்னோட நிலைமையே அதான். ஒருவேளை நீ பதில் சொல்லிவிட்ட சந்தியாவையும் சேர்த்து அழைத்து கொண்டு போ. என்ன யோசிக்கிறார்? இதுக்கே பதில் சொல்ல முடியாம முழிக்கிறேன்னா நான் கேட்க போற நிஜமான கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாய்? சொல்றேன், நீ கேள்வியை கேளு. நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் இறந்து போவதற்கும் யார் அல்லது எது காரணம்? பதில் சொல்ல முடியலனாலும் தப்பான பதில சொன்னாலும் நீ இங்கிருந்து திரும்பி போக முடியாது. அப்படியே மரமாகி நிற்பார். ஜாக்கிரதை. கௌதம், கடவுள்னு மட்டும் சொல்லிடாத, அது தப்பான பதில். நான் பதில் சொல்றேன். நாம தானா உருவாகுறோம், தானா வாழ்றோம், தானா செத்து போயிடுறோம்.
முட்டாள்! எப்படி ஒரு உயிர் தானாக உருவாகும், வாழும், சாகும்? தவறான பதில். நீயும் மரமாகி போவாய். வேணாம் வேணாம், என்னை விட்டுரு விட்டுரு, என்னை விட்டுரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.